இந்த ராசிக்காரங்க காற்று ராசின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே காத்த மாதிரி கலந்து இனிமையா பழகக்கூடியவங்க. தோட்டத்துல கூட அழகும் கவர்ச்சியும் வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம். நட புட பாவனையில ஒரு வசீகர தன்மை இருக்கும். எதிர்பாலினத்தவரை ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது இயல்பாவே கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய இன்ப துன்பத்தை ஆத்மார்த்தமாக பங்கேற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கோ போறீங்க, ஒரு நல்லது கெட்டது எதுக்காக இருந்தாலுமே முன்ன நின்று செய்யக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். நேர்மையும் நீதியும் தன்னோட உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு திறமை கொண்டவங்க, சமரசம் செய்கிறதுலையும் கெட்டிக்காரங்க, தீராத பிரச்சனை கூட நொடியில தீர்த்து வைக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். எந்த வயசுலையுமே மற்றவங்களை விட இளமையான தோட்டத்துக்கு சொந்தக்காரங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. ஒரு குழுவையே முன்னணி செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க, ஊர் கூடி தேர் இழுக்கிறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். ஏழை பணக்காரன் யாராக இருந்தாலும் பழகிறதுக்கு எளிமையானவங்க, எல்லோரோடும் இனிமையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இதனாலேயே பெரிய பெரிய மனிதர்களுடைய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் தாங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு தான் இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். துளாராசிக்காரங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு நேர்த்தி திருத்துங்கிறது இருக்கும். நிதானமாக அழகாக சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டங்கிறது உங்களுக்கு நெருங்கி வந்திருக்குது. நீதி நேர்மை நியாயமே வாழ்ந்தவங்களுக்கு இனி வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நேரம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். அநியாயமான காரியங்களுக்கு எந்த சூழ்நிலையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் துணை போகக்கூடாது. இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாலே எத்தனை போராட்டம் வந்தாலுமே இறுதியில் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படுன்னே சொல்லலாம். தொடர்ந்து துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியை நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் முதல் வாரங்களில் சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும். அவர் லாபாதிபதி அமைகிறது, பாக்கியாதிபதி புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுத்தி தருவார். வார கடைசியில் அவர் மகர ராசிக்கு போகக்கூடிய இந்த நேரம் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் தீரும். சகோதரரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தாலும் அதுவுமே மறையும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றம், வீடு மாற்றம் மாதிரியான நிகழ்வு ஏற்படலாம். செய்ய வேண்டிய வேலை எல்லாமே நீ வேக எடுக்க ஆரம்பிக்க சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த ஒரு மந்தமான நிலைமை மாறுன்னு சொல்லலாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு இருந்த மனக்குழப்பம் எல்லாமே நீங்கும். தாராளமாக புதிய தொழில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் பற்றின விஷயங்களை இந்த நேரம் திட்டம் சிறப்பாக இருந்துட்டா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம், புகழ், கௌரவம் எல்லாமே கிடைக்கும். வார இறுதியில் சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மற்றவங்களோட விரோதம் ஏற்பட வாய்ப்பில்லைனாலுமே பேச்சிலையும் செயலையும் கவனமாக இருக்க பாருங்க. தன குடும்ப அதிபதி செவ்வாய் நீச்சமாகி வலிமை எழுந்திருக்கிறதால அவர் 7ஆம் இடத்துக்கு உரியவராக இருக்கிறதாலையும் குடும்ப உறவு வகையில் நிச்சயமாக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்களையும் செலவுகளையும் நீங்கள் தவிர்த்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வருமானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முயற்சிக்கேற்ற நல்லபடியான வருமானம் நிச்சயம் கிடைக்கும். பண வசதி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக ஆனால் இந்த நேரத்தில் மருத்துவ செலவுங்கிறது இல்லாமல் இருக்காது. திட்டமிட்டு செலவு செய்கிறது, தேவையான செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு வர பாருங்கள். தேவையில்லாத செலவை தவிர்க்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். ரொம்ப முக்கியமாக குழந்தைகளோட உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் நீங்கள் வேலை பளு அதிகமாக இருந்தாலுமே சிறு கை குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கண்காணிப்பு தேவைப்படுதுன்னு சொல்லலாம். திருமண முயற்சிகள் பொறுத்த வரைக்குமே இந்த வாரங்களில் கொஞ்சம் ஒத்தி போடுறது தான் நல்லது. ஜீவனக்காரர்கள் சனி பகவான் இந்த நேரம் அனுகூலமாக இல்லை. சனி பகவான் யோகக்காரனாக இருந்தாலுமே கடுமையான பிரச்சனைங்கிறது எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் பனி சும்மா அதிகமாக இருக்கும். கடின உழைப்பில் மனசுலையும் சரி உடலையும் சரி ஒரு அழுப்புங்கிறது ஏற்படும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. புதிய விற்பனை நிலையை மாதிரியான விஷயங்கள் செயல்படுத்துவீங்க. ஆரம்பத்தில் முதலீடுகளை பொறுத்த வரைக்குமே அளவோடு செஞ்சுட்டு வந்தீங்க, அனுகூலமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். இயல்பாகவே இந்த நேரத்தில் எதுக்குமே அஞ்சாத குணங்கிறது இருக்கும். தன்னை எதுக்குறவங்களுடைய கொட்டத்தை அடக்கணுங்கிற ஒரு துடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும்.
கூட பிறந்தவங்களோட மனஸ்தாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வீர ஒரு பக்கம் இருந்தாலும் செய்கிற செயலில் கவனம் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் எதுலையுமே கவனமாக இருக்கணும். தீய நண்பர்களுடைய சகவாசங்கிறது இந்த நேரத்தில் பல கேடான வழிகளில் ஏற்படுத்தலாம். முடிஞ்ச வரைக்குமே எதில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். நண்பர்களோ உறவினர்களோ உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா அவங்கள விட்டு விலகிறது தான் நல்லது. முன்னோர்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மன நலத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். எந்த விஷயமா இருந்தாலுமே நீங்கள் எதிர்த்து போராடினீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதிகமாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அதிகமாக இயற்கையை நீங்கள் விரும்பக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆன்மீக பயணம் சுற்றுலா பயணம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வரதும் மனசுக்கு ஒரு லேசான உணர்வை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்கிறது உங்களுடைய நுட்பம் சிறப்பாக இருக்கிறதால திருமண வாழ்க்கை நீங்கள் வெற்றிகரமாக கொண்டு வர முடியும். ஆரோக்கியமான உடலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் சின்ன சின்ன செரிமான பிரச்சனை ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இந்த நேரம் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. இனி தை மாதத்தை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசிக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் சூரியனோட சஞ்சாரம் ஏற்படும் இருக்குது. உடல்நலம் மனநலத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும். பண வரவுல ஆரம்பத்தில் தடம் உண்டாகலாம். சொத்து தொடர்பான பிரச்சனைங்கிறது இருக்கும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னே சொல்லலாம். நன்மை தர்றது நல்வாழ்வு தர்றது எல்லாமே இந்த அமைப்பு தான். சுகம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா வகையிலும் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் அமைவது ஒரு வகையில் சுகம்தான். அதனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தொழிலாளிக்கு தொழிலாளியா முதலாளிக்கு முதலாளியா எந்த சூழ்நிலையும் கொஞ்சம் இணக்கமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நன்மை தரக்கூடிய அமைப்பு தான். மேலான நல்வாழ்வு கிடைக்கக்கூடிய வாகமாக அமைஞ்சிருக்குது. வண்டி வாகனம் செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே அற்புதமாக அமையக்கூடிய நேரம். தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் மனசில் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க. பல கடமைகள் உங்களுக்கு காத்திருக்கும். அது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற்ற போகிறீங்க. ராசி அதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சனியோடு சேர்ந்துருக்கிறார். இந்த மாதிரி கிரக அமைப்புங்கிறது ஒரு 30 வருடத்துக்கு பின்னாடி தான் உருவாகும். கோச்சார கிரகங்கள் எல்லாமே துலாம் ராசிக்கு சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறக்கூடிய அந்த நேரம் ஆன்ம பலம் பெருகும். ஆரோக்கிய தொல்லை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மனசில் ஒரு திடமான சிந்தனை எதையுமே பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க. தாய் தந்தையோட விருப்பம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இது எல்லாமே சரியாக செய்வீங்க. இதனாலே உங்களுக்கு பாதி பாரம் குறைஞ்சிருன்னே சொல்லலாம். தாய் தந்தையோட விருப்பத்தையும் பல விஷயங்களும் நீங்கள் இந்த நேரத்தில் சாதனையாக செய்ய போகிறீங்க. கைவிட்டு போகக்கூடிய நிலையிலிருந்து கூட சொத்துங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம், கல்வி நிறுவனம், தர்ம தவணங்கள், வழிபாட்டு தலங்களுக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரியான விஷயத்தை செய்ய போகிறீங்க. திருமண தடை நீங்கிறது மட்டும் இல்லாமல் குலதெய்வ அருள்ங்கிறது நிரம்ப கிடைக்கக்கூடிய நேரம். குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சிங்கிறது நிச்சயமாக நீடிக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சு திறமை என்னவோ சிறப்பாக இருக்கும். எல்லாத்தையுமே மயங்க வைக்கக்கூடிய ஒரு சக்திங்கிறது உங்கள் பேச்சுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பேச்சு விஷயத்தில் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறங்கிற விதத்தில் தான் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து சந்திர பகவானோட இடமாற்றம் நல்ல பலனை கொண்டு தரும். தெய்வ காரியங்களுக்கு நிதி உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பெற போகிறீங்க. கணவன் மனைவி கூட 2 பேரும் மனம் விட்டு பேசினாலே விட்டு கொடுத்து போனாலே பெரிய பாதிப்பு இல்லை. இது வரைக்குமே வீடுங்கிறது ஒரு போர்க்குளமாக தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரியும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது. இதனாலேயே பல விஷயங்கள் நீங்கள் போராடக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. பெரும்பாலுமே துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் அன்பாக சொன்னால் எது வேணாலும் கேட்டுக்குவீங்க. ஆனால் ஒரு கட்டளை இட்டாவோ ஒரு விஷயத்தை வற்புறுத்தினாலும் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்கிறத உண்மை. இந்த விஷயத்தாலே வாழ்க்கையில் பல போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஆனால் இனி புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நல்ல மாற்றம் உண்டாகும். தொழிலில் இந்த நேரம் முதலீடு சிறப்பாக இருந்தாலும் அளவோடு செய்ய பாருங்கள். வியாபார ஒப்பந்தம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எதிரிகளோட முயற்சிங்கிறது உங்ககிட்ட பழிக்காம தான் போகும். ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடியவங்க கல்வி ரீதியாக இந்த நேரம் புகழடையக்கூடிய நேரம். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நிம்மதியான சூழ்நிலை உணர்வீங்கன்னு சொல்லலாம். உறவினர்களோட வருகை இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையை தூண்டி விடுவாங்க. அதனால் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசக்கூடிய இடத்துல பேச்சில் கவனமாக இருங்க. யோசித்து பேசுங்க. நண்பர்களே பகைவராக மாறக்கூடிய நேரம். எச்சரிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா
சித்திரை 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு மனசில் காரணமே இல்லாத பல வருத்தம் குழப்பங்கிறது இருக்கும். பண நடமாட்டம் சீராக இருந்தாலும் இதே ஒரு விஷயத்தில் மனசு குழம்பிக்கிட்டே தான் இருக்கும். இடமாற்றம் நிலமாற்றம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எதிரிகளோட நிலைமைங்கிறது இனி உங்களுக்கு தொல்லை இல்லை. கூட்டு தொழிலில் அதிக லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு சின்னதாக ஏற்படலாம். பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தை உடல்நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். அனுகூலங்கிறது நிச்சயம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் விஷயத்தையும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. என்ன சொல்ல வரங்கிறது நீங்கள் ஒரு தடவை முன்னோட்டமாக எடுத்துக்கிறது நல்லது. முயற்சியில் எத்தனை தடை வந்தாலும் அது முறியடித்து வெற்றிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். தாய் வழி உறவினர்களோட ஒரு சின்ன கருத்து மோதலுங்கிறது வராமல் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சிவ ஆலய வழிபாடுங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். நவகிரக சன்னதிக்கு 9 முறை வள வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.